கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றிக் கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதின் 19ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. எனக்கு பிரியமான கர்த்தரோட ஜனமே, அநேக சமயத்துல தேவனை நோக்கி நம்ம கேட்கிற கேள்வி இதுதான். ஏன் ஆண்டவரே, எனக்கு முன்னாடி போய் கொணாடுகளை எல்லாம் செவ்வையாக்குவேன்னு சொன்னீங்களே, இப்போ நான் உங்களை பார்க்குறேன், எனக்கு முன்னாடி நீங்கள் இல்லவே இல்லையே, நான் மாத்திரம் தனியாக நடக்கிறது போல இருக்கு, இந்த வழியில் என்னை கூட்டு வந்துட்டு பாதியில் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே ஆண்டவரே. அநேக சமயங்களில் நாம் புலம்புகிறதை போல நம்ம சூழ்நிலை காணப்படுகிறதா? நீங்கள் யோசித்து பாருங்க. சில சமயங்களில் தேவன் சில பாதைகளை உங்களை கூட்டு வருவார். கூட்டு வரும்போது நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நிறைய சொல்லியிருப்பாரு. நிறைய அடையாளங்களை காமிச்சிருப்பாரு. உங்க கூட தான் தேவன் இருக்காருன்ற நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா பாதி ப்ராசஸ் போகும்பொழுது நீங்க தேடியும் அவரை காணாதிருக்கிறதை போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். நீங்க கத்துவீங்க, கதறுவீங்க. உங்க சத்தத்தையாகிலும் தொனிக்க பண்ணுங்க ஆண்டவரே. என் கூட தான் இருக்கீங்கன்னு ஒரு அடையாளத்தையாவது காண்பீங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே என் கண்களுக்கு மறைந்து போனீங்க? ஏன் ஆண்டவரே உங்க வார்த்தை எனக்கு கேட்கவே மாட்டேங்கிறதுன்னு சொல்லி நீங்க ஒருவேளை புலம்புகிறதை போல உங்களுடைய சூழ்நிலை அமைந்திருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களுக்காக வெளிப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போவான்னு சொன்னது உண்மை. உங்களுக்கு முன்பாக உங்களை அவர் நடத்தி கொண்டு போனது உண்மை. ஆனா இப்பொழுது நீங்கள் அவரை காணாதிருக்கிறதும் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னே நடந்து கொண்டிருந்த தேவ சமூகம் இப்பொழுது விலகி உங்களுக்கு பின்னே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகாட்டுவதற்காக முன்னே நடந்து கொண்டிருந்த கர்த்தருடைய சமூகம் இப்பொழுது பார்வோனின் சேனை இந்த இஸ்ரவேலின் ஜனங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, அவங்களை நெருக்காதபடிக்கு, அவங்களை கொலை செய்யாதபடிக்கு அந்த இஸ்ரவேலின் சேனைக்கும் பார்வோனின் சேனைக்கும் நடுவாக கர்த்தருடைய சமூகம் நிற்கிறதை நீங்க பார்க்க முடியும். இத்தனை நாள் தங்களுக்கு முன்னாடி போய்கொண்டிருந்த அந்த தேவனுடைய சமூகம் இப்பொழுது விலகி அவர்களுக்கு பின்பாக நிற்கிறது. அந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்பாக நிற்கிறது நீங்க பார்க்க முடியும். யாருக்கு பின்பாக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக அந்த மேகஸ்தம்பம் நிற்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களை தொடர்ந்து வருகிற, உங்களை கொலை செய்ய நினைக்கிற, உங்களை இல்லாமல் போக நினைக்கிற சத்துருவின் சேனை உங்களை தொடர்ந்து வருகிறதை கர்த்தர் பார்க்கிறார். எனவே உங்களுக்கு வழி காட்டிட்டாரு. இப்ப அந்த வழியில நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்காக ஒரு கிரியை செய்றார். உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களையும் அறியாமல் உங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற, இல்ல நீங்க பயத்துல எதை பார்த்த பயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனைய டீல் பண்றதுக்காக, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை, ஒரு என்ன சொல்றது, ஒரு நிரந்தர தீர்வை உண்டு பண்ணும்படி அந்த சமூகம் உங்களுக்கு முன்பாக விலகி உங்களுக்கு பின்பாக போயிருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். எனவே தேவன் அமைதியா இருக்கிற தருணங்கள் தேவன் உங்களை கைவிட்டு விட்ட தருணங்கள் அல்ல. அவைகள் தேவன் உங்களுக்காக ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும்படி கிரியை செய்து கொண்டிருக்கிற தருணங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆகையால இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, உங்க சத்தம் எனக்கு கேட்கப்படாமல் போனாலும், யோபு தான் சொல்றாரு, நான் எங்க தேடி பார்த்தாலும் அவர் என்னால் பார்க்கவே முடியல, அவர் எனக்கு மறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனா பின்னாடி யோபு புரிந்து கொண்டார். ஆண்டவரே, நான் 2 விசை பேசினேன், ஆனாலும் என் கைகளால் என் வாயை பொத்துக் கொள்கிறேன். நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்க செய்ய நினைத்தது தடைப்படாதுன்னு சொல்லி கர்த்தரை யோபு உயர்த்துகிறதை நீங்க பார்க்க முடியும். ஒருவேளை 2 விசை தேவனை கஷ்டப்படுத்தும்படி நீங்க பேசிட்டு இருக்கலாம். ஆனா வருத்தப்படாதீங்க. யோபுவை போல கர்த்தரத்துல மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்யுங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக தான் கிரியை செய்யும்படி கர்த்தர் மறைந்திருக்கிறார், எனக்காக மறைந்திருந்து அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி விசுவாசமா அறிக்கை செய்யுங்க. சீக்கிரத்துல அந்த கிரியை வெளிப்படும். சீக்கிரத்துல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு பின்னாக நடந்து கொண்டிருக்கிற அந்த மேக ஸ்தம்பம் அவர்களுக்காக செய்கிற மிகப்பெரிய அற்புதத்தை அவர்கள் கண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த தயவு பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.